இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் 18/12/2023 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:23. லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி. மாலை 6:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். காலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள்ல உங்களுக்கு சாதகமாக அமைத்தும் கொள்வீங்க. புத்திசாலித்தனமாகவும் வேலைகளும் செய்வீங்க. கவலைகள் என்றையும் காணப்படுவீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய செயல்திறன் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் உங்கள் துணை இடத்துல கோபப்படவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்ற நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தோல் அரிப்பு, தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுடன் ஒரு செயல்கள்ல வெற்றிகரமாக நிறைவேற்றியும் காட்டுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். விரும்பிய பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த வில்லங்கங்கள் எல்லாவற்றையுமே விளக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களிடம் தொழில் ரகசியங்களை கூறவும் வேண்டாம். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சாதகமான போக்கும் காணப்படும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவும் இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. சிறு சிறு பிணக்குகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் தெளிவும் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். உறவினர்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மையும் உண்டாகும். இன்று நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது, மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமும் ஆற்றலும் இருக்குங்க. சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குறைந்த எதிர்பார்ப்புடன் கூடிய நாள் என்றுமே கூறலாங்க. அதுலேயும் வெற்றியும் காண்பீங்க. பணியிட சூழல்கள் என்ற சராசரியாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக காணப்படுவதனால சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு ஏதாவது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் நட்புடன் பழகுவதும் நல்லது. நல்லுறவை பராமரிப்பதும் நல்லதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அறிவாற்றலும் வெளிப்படுங்க. குடும்ப நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. பிள்ளைகளினால நன்மைகளும் உண்டாகும். பெரியோர்களுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. கடனாக கேட்ட தொகையும் கைக்கு வந்து சேருங்க. புதிய இடம் வாங்கும் முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புடன் இருந்த காரியங்கள்ல சற்று ஏமாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசு வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு ஏதாவது மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சிறு வியாபாரிகளுக்கு சிறந்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கடுமையாக பேசி காதல்ல எந்த விதமான சிக்கல்களையும் ஏற்படுத்திவிடவும் வேண்டாங்க. அமைதியாகவும் உங்களுடைய அனுசரணையான பேச்சுக்களையும் வெளிப்படுத்துவதும் நல்லது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. எந்த ஒரு செயலிலும் கவனமாகவும் இருங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் சந்திப்புகளும் நடைபெறும். பெண்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கான தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்குங்க. வாகனம் வகையில முதலீடுகள் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாகவும் இருக்கும். பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இலக்கியம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறனும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். நுட்பமான சில விஷயங்கள்ல எளிதில் புரிந்தும் கொள்வீங்க. மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் அரவணைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கற்பனை திறனும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க.
முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய திறமை மற்றும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலையின் காரணமாக வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்கள் துணையிடத்திலும் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தைரியமாகவும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்கள் லாபகரமாகவும் முடியும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சியில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பழைய பிரச்சனைகள்ல ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனின் வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் வழக்கம் போலவே இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. அவர்களினால உற்பத்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொந்தரவு கொடுத்து வந்த நோயில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே சாதகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. அலைச்சல்கள் அதிகமானாலும் புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். கனிவுடன் பேசி காதல்ல வெற்றியும் காண்பீங்க. இன்று தொலைதூரத்துல இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் சிறந்ததாகவும் முடியும். எல்லா முயற்சிகளும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உடல் அசதியும் ஏற்படுங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் உண்டாகும். நிர்வாகத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலோசனைகளினால நல்ல ஒரு தெளிவும் ஏற்படலாம். மனை சார்ந்த பணிகளினால ஏதாவது விரயங்களும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். மாணவர்கள் தாமாகவே பாடங்கள் எல்லாவற்றையுமே படித்து முடித்தும் விடுவாங்க. வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளுக்காக பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றனால் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். நெருக்கடிகளும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுப்பதும் நல்லதுங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. இன்று பொறுமையுடன் இதனை எல்லாமே கையாள வேண்டியதும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. இந்த குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. இதனால உங்களுடைய கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புடன் செயல்பட்டு விரும்பியதை அடைந்தும் காட்டுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யும் இடத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பழைய முயற்சியில ஆதாயமும் உண்டாகும். லாபம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். அதற்கு உரிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க.
நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாக இருந்தாலே போதுங்க, வெற்றியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஏதாவது செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வழிய சென்று வம்பில் மாட்டிக்கொள்ளவும் வேண்டாங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க பஞ்சாயத்து பண்ணவும் வேண்டாம். விருப்பமில்லாத இடங்களுக்கு ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதும் நல்லதுங்க. அழுத்தமாக பேசவும் வேண்டாம். அரசியல் வட்டாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தொழில பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று புத்துணர்வுடனும் வேலை செய்து அதனை முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. நேர்மறையான எண்ணங்களினால நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். புதிய கல்வி வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வெளிநாடுகள்ல படித்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். புதிய முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும். மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு விஷயத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குழந்தைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. சுபகாரியங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாங்க. தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் இருக்குங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. விவாதிப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல வெற்றியும் காண்பீங்க. இன்று தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றி கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நேர்மறையான போக்கின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. என்ற ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதன் மூலம் தொழில்ல நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தெளிவுடனும் காணப்படுவீங்க. தடைப்பட்டு இருந்த செயல்கள் நிறைவேறவும் காண்பீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு நல்ல ஒரு லாபத்தையும் காணலாம். உங்களுடைய முயற்சிகளும் நிறைவேறும். எதிர்பாராத வருமானமும் கிடைக்கவும் பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல உங்களுடைய அணுகுமுறை லாபத்தை தருவதாகவும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்துதாங்க காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. உற்பத்தியை அதிகரிப்பதுல அவர்கள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க.
தாமதமாக நடந்து வந்த வேலைகளை இன்று வெகு வேகமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு மனை வாங்கும் முயற்சியில ஈடுபட்டும் இருப்பீங்க. கான்ட்ராக்ட் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி லோனும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறு வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். கட்டிட தொழிலாளர்களுக்கு உங்களுடைய வேலையினால நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்கவும் செய்வீங்க. இன்று குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலை சீராகவும் இருக்கும். திடீர் செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு வயிறு சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையவும் செய்யும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை மற்றும் தொழில வளர்ச்சியும் இருக்கும். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிலுவையில இருந்து வந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கி சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் ஆதரவுகளும் புதிய மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கான புகழும் பெருமையும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வரை சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பணியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படவும் செய்வாங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் காரணமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய அன்பையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. அவர்களும் இன்று உங்களிடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. தேவையற்ற குழப்பத்துடனும் இருப்பீங்க. டென்ஷன்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கவனமுடன் கையாண்டாலே போதும். உங்களுடைய மன மகிழும்படியான சம்பவங்களும் வீட்டுல நடைபெறும். சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மறைமுக எதிரிகளை கண்டறியவும் செய்வீங்க. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. பொறுமையாக இருந்தாலே போதும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வழக்கமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கோருவீங்க. உங்களுடைய விஷயத்துல கோட்டை விட்டு விடவும் வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க புதிய பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சுமையாகவும் இருக்கலாம். சாமர்த்தியமாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்ப விவகாரங்களை சரி செய்தும் விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறுங்க. உங்கள் காதலி இடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுக்கு இடையே வீணாக சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். அமைதியாக சென்று விடுவதே நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களை இது சோர்வுல இருந்து காத்துக் கொள்வதாகவும் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கல்லூரிகள்ல இடத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று கால தாமதமாகத்தாங்க வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய தொழில் முயற்சிகளுக்கு மேலும் சிறிதளவு கால தாமதங்களும் ஏற்படலாம். ஆனாலும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். நிர்வாகத்துல நல்ல பெயரை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வியாபார பணிகள்ல தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது.
உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வரவுகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். இன்று ஊக்கத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையும் உங்களுடைய சாமர்த்தியத்தினால வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒற்றுமையும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். எண்ணங்களும் ஈடேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வளர்ச்சி காணப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க, புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்திறனை பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. இன்று அவர்களிடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். புதிய முதலீட்டிற்கான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் இன்று மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல ஒருவருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதனால உங்களுடைய கையிருப்பும் கரையலாம். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. பணியாளர்களுடைய பற்றாக்குறையினால கூடுதல் பொறுப்புகளை சுமர்க்க வேண்டியதும் இருக்கலாம். வியாபாரம் மந்த நிலையில இருந்து சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. சோர்வு நிலையும் மாறும். மன சோர்வும் நீங்குங்க. தொழிற்சாலையில இருந்து வந்த மின்சார தடைகளும் மாறுங்க. உற்பத்தியை அதிகரிக்கவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. திருமண முயற்சிகளை பிரச்சனையின்றி முடிவிற்கும் கொண்டு வந்து சேர்ப்பீங்க. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு தோள்பட்டை மற்றும் இடுப்புல ஏதாவது வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கல்வியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணியில புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ரகசியமாக சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சாதகமற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சல்களும் புரிதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநபர்களினால ஏதாவது முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே துவக்குவதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஏதாவது ஒரு புதிய வேலைகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்குங்க. உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிப்பது உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துவதாகவும் இருக்கலாம். உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுங்க. இது பற்றிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான கலந்துரையாடல்களும் நடைபெறுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்றைய நேர்மறையான போக்கின் காரணமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பாராத லாபத்தையும் பெறலாம். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்ப நலனுக்காக சில முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. சகோதரர்களுடைய வகையில உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். அவர்களும் உங்களுக்கு ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணினி துறையில இருக்கிறவங்க சிறப்பாக பணியாற்றவும் செய்வாங்க. நிலம் வாங்கி விற்பதுல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாங்க. சிலருக்கு வெளி உணவுகளினால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்க வேண்டிய எண்ணங்களும் அதிகரிக்கலாம். நாளை திட்டங்கள் குறித்து இன்றே சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுத்தாலே போதுங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனதுல இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வர்த்தக பணிகள்ல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று ஏதாவது மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஞாபக மறதியின் காரணமாக முக்கியமான பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்குகளை நீங்கள் நிர்ணயித்தும் கொள்வீங்க. இன்று புதிய நட்புகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல இன்று உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய வேலையில தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. திருமண உறவுகளை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய அன்பையும் அனுசரணையையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த ஒரு முதலீடுகள்ல பணத்தை முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளுக்கு மாற்று வழியை யோசிக்கவும் செய்வீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுடைய அணுகுமுறை ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எண்ணங்களும் நிறைவேறும். பெரியோர்களுடைய ஆசையுடன் ஒரு செயல்ல ஈடுபட்டு ஆதாயத்தையும் காணலாம். நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிறு குறு வியாபாரிகளுக்கு கூட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். அரசு பணியாளர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் வந்து சேரும். மனைவியினுடைய ஒத்துழைப்பினால தொழில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொண்டு வியாபாரத்துல வேகத்தையும் காட்டுவீங்க. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரும். இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தன லாபமும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். உயர்நிலை கல்வி பயின்று கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அரசு காரியங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். சில பிரச்சனைகள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. விவசாய பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் இருக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து இதனையெல்லாம் நிறைவேற்றவும் செய்வீங்க. காப்பீடு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே பழுது பார்த்தும் விடுவீங்க. இதற்காக சற்று செலவுகளும் ஏற்படலாங்க. உங்களுக்கு இருந்து வந்த அசதியும் சோம்பேறித்தனமும் நீங்கி நல்ல ஒரு சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவுகளும் தருவாங்க. உங்களுடைய நல்ல ஒரு தன்னம்பிக்கையின் காரணமாக இன்று ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். இன்று வேலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால செய்து முடித்த வேலையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை ஒரு நல்ல விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். நேற்று வரை இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த ஒரு முயற்சி நல்ல ஒரு முடிவிற்கும் வந்து சேரும். இன்று உங்களுடைய செயல்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க. எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும்.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் தடை இல்லாமலும் நடைபெறும். தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகள் செய்வதன் மூலம் உறவினர்களுடைய மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கும் அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்கள்ல கவனமாக கையெழுத்து போடுவதும் நல்லது. பிள்ளைகளினால உங்களுக்கு பெருமைகளும் வந்து சேரலாங்க. இன்று வயோதிகர்களுக்கு சற்று உடல் நல கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியுங்க. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பினால மனதிற்கு ஏதாவது புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முதலீடுகள் தொடர்பான செயல்பாடுகள்ல தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுக்கான புகழும் பெருமையும் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தைரியமும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றலுடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களிடம் இருக்கின்ற சுறுசுறுப்பின் காரணமாக உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்துல பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்குங்க. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திருமண உறவுல என்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று அமைதியுடன் இருந்து விடுவதே நல்லதுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். முயற்சிகள் இழுபறியானாலும் கடைசி நேரத்துல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உடன் இருப்பவர்கள் சில ஆலோசனைகளையும் சொல்வாங்க. தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்துல அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் வேண்டாம். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது குற்றச்சாட்டுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களுடைய மன நிம்மதியை குறைப்பதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளி போன பயணங்களும் கூடியும் வரும். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல முற்பகல்ல வெற்றியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். புதிய கல்லூரி சேர்க்கைகளை விரும்பிக் கொண்டு இருப்பவர்களுக்கு ஏதுவான நாளாகவும் இருக்கும். மருந்து, மருத்துவம், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளின் பிற்பகுதி நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக பேசுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பொறுமையாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல உடன் இருப்பவர்கள் ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. பணியிட சூழல்கள் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய காதலை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறுதியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறி உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் ஒரு செயலை செய்து முடித்தும் விடுவீங்க. பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும். செயல்கள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். நினைத்ததை நிறைவேற்றியும் கொள்வீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை எல்லாமே சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வாங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பெண்களுக்கு புதிய தோழிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பாதியில் நின்ற கல்வியை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமானாலும் புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றியும் உண்டாகும். ஆன்லைன் விளையாட்டுகள்ல அதிகமாக ஈடுபாடுகள் காட்டவும் வேண்டாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தனவரவு நன்றாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் தொடர்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. திருமண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். சிந்தனையின் போக்குல தெளிவும் ஏற்படும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு இது திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். லாபமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.